அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப நாளா இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. ஆனால் தேவன் இந்த நாளிலே ஆகிலும் அதை பேச அடியாருக்கு கிருபை தந்தபடியினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுகையில் சில விதை வழி அருகே விழுந்தது என்று எழுதியிருக்கிறது. நீ விதைக்கிற விதை பயிராக வேண்டிய நிலத்துல தான் விழணுமே தவிர, வழி அருகே நீ போற வழியில எல்லாம் விதைச்சிட்டு போனா அதனுடைய கனியை ஒருவேளை வளர்ந்ததுன்னா வேற ஒருத்தர் சாப்பிட்டுருவான். இல்லைன்னா வழி அருகே போகும்போது அதை யாரெல்லாமோ மிதித்து உயிர் வர வேண்டிய விதையை அழிக்க வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் வந்துவிடும். இன்னைக்கு உன் விதைய நீ வழி அருகே விதைத்து கொண்டு போகிறதுனால தான் இன்னைக்கு வரையும் உனக்கு அறுவடையை பார்க்கவே முடியலை. நிறைய நேரத்தில் நான் விதைச்சனே, ஆனால் என்னால் அறுக்க முடியலையே, அதில் எந்த பலனையும் காணலையேன்னு சொல்கிற பாரு. நீ விதைக்கிற சில விதை ஒன்று அறியாமலே நீ போகும்போது வழி அருகே விழுந்தது, அதனால தான் அதில் பலன் எதுவும் தரலை. மத்தேயு 13வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தில் இதை குறித்து எழுதியிருக்கிறது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இருதயத்தில் அது இருக்காது, அது வேற எங்கேயாவது விதைச்சா, வயல் நிலத்தில் விதைச்சாதானங்க அது அறுவடையை தரும். அதை இருதயத்தில் இல்லாதபடிக்கு வந்து அதை பறித்து கொள்கிறானா. இன்னைக்கு தேவ பிள்ளைய வசனத்தை கேட்டிருக்கிற நீ உன் விதையை எங்க விதைச்சிருக்கிறேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார். உன் இருதயத்தில் நீ அதை விதைச்சியா? நீ யோசிச்சு பார். அதை நீ அதை கேட்டு நீ உணரலைன்னா கண்டிப்பாக அது வேற எங்கேயோ விதைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போ மாதிரி சிந்திச்சு பாரு, எங்கே விதைக்கப்பட்டிருக்கிற, எந்த இடத்துல இருக்கிறேன்னு சிந்திச்சு பார்த்து மனம் திரும்பு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை பிசாசு வந்து எடுத்து போடுகிறான் ஐயா. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நஷ்டம் அடையாமல் ஆண்டவரே அப்பா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படி அந்த விதைகளை திரும்பவும் கர்த்தர் கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.